பாத்தீங்களாங்க இவளை? இந்த கிளவியால தான் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவன் மடியில் சுகமாக படுத்துக்கிட்டு இருக்கிறத. ஆனந்தி, ஏடி புள்ள படுத்திருக்க செவனேன்னு எதுக்கடி இப்படி தூக்கி வீசுறவ? என்னடா உன் பொண்டாட்டிக்கிற புத்தி இது வேலை வச்சு போச்சா? கொஞ்சம் கூட மனுஷ மக்கள் இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு இப்படி தூக்கி வீசுற. இது பேப்பரா இருந்ததுனால போச்சு. ஏதோ பாத்திரம் கீத்திரம் வச்சிருந்து தூக்கி கீதை அடிச்சு மண்டை கிட்ட பிறந்திருந்தா என்ன பண்றது? ஏண்டி, உன் வாழ்க்கை இந்த கதிக்கு ஆளாகினதுக்கு காரணமே இந்த கிளவி தான். இந்த கிளவியோட மடியில் நீ படுத்திருக்கனா உனக்கு எம்பிட்டு எகத்தாலாம். மா இப்போ எதுக்குமா கத்துற? நான் அப்பாய் மடியில் தானே படுத்திருந்தேன். ஆமாடி, படுத்துரு. இன்னும் நல்லா சுகமா படுத்துரு. இந்த கிளவி அப்பதானே உனக்கு எல்லாம் கொடுப்பா. உன் வாழ்க்கை இப்படி போகுது. கொஞ்சமாவது மனசிறங்கி வான்னு சொல்லி எவ்வளோ தூரம் கெஞ்சணும் தெரியுமா? எவ்வளோ தூரம் கதறணும் தெரியுமா? கிளவி கொடுக்கவே மாட்டேன்னு இருந்தா இப்ப அவ கூட போய் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கேன். நீ பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஊரா பேர் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் போய் அடகு வச்சுக்கிட்டு அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கொடுக்குறோம். நீ இது கூட சேர்ந்துக்கிட்டு இருக்க. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? நான் அப்பாய் பக்கத்துல தானே இருந்தேன். வேற யார் கூட போய் இருந்தேன்? அடைச்சி வாய்முறி. நீ வேற யார் பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசியிருந்தா கூட மனசு ஆறி போயிருக்குண்டி. ஆனால் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த கிளவி கூடயே போய் உட்காந்து இருந்த பாரு. அங்கே இருக்குடி எங்களுக்கு வயிற்றுச்சல். நீ நல்லா இருக்கணும்னு, எப்படி நீ நல்லா இருக்கணும்னு இந்த வீட்டை விற்கிறதுக்கு கூட மனசு கலங்காமல் நாங்கள் இருக்கோண்டி. ஆனால் இந்த கிளவி மடியில் உட்காந்துருக்க. சாகும்போது தூக்கி கட்டிக்கிட்டு போகிற மாதிரி அந்த இடத்த விற்று கொடுன்னு கேட்டது கூட கொடுக்க மாட்டேன்னுச்சு. உன் வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு காரணமே இதுதான். அது உனக்கு புரியாமல் இது கூட நீ உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கியே. நீங்கள் போதும். நீங்கள் போய் வீடு வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, எனக்காக நீங்களும் வீடை விற்க வேணாம், அப்பாயும் அந்த நிலத்தை நீ விற்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்ப என்ன மாப்பிள்ள வந்து கூட்டிட்டு போறேனாரா? என்ன காலம் முழுக்க வாழை வெட்டியா இருக்க போறிய நீ? மா சும்மா வாழா வெட்டின்னு சொல்லிட்டு இருக்காதம்மா. ஒரு பொண்ணு வாழாம வீட்டுக்கு வந்தா வாழா வெட்டின்றீங்க. ஒரு பையனும் அங்க வாழாம தானே இருக்கான், அவனை வாழா வெட்டின்னு யாராவது சொல்றீங்களா? அது என்ன பொண்ணுக்கு மட்டும் ஒரு நியாயம், ஆணுக்கு ஒரு நியாயம்? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை நாள் வரைக்கும் ஒன்றும் தெரியாம பேசிக்கிட்டு இருந்தம்மா. இப்பதான் தெளிவா பேசுறேன். இவ்வளோ ஆசையோடையும் கனவோடையும் எனக்காக அவர் இருப்பார், அவருக்காக நான் இருக்கணும், என் வாழ்க்கை மொத்தமும் அவர் தான் சொல்லி அவரை நம்பி போனேன். ஆனால் அவர் எனக்கு கொடுத்த பரிசு என்னதுமா? ஒன்றும் இல்லை, காசு இல்லை, போய் உங்கள் அப்பங்கிட்ட போய் காசை வாங்கிட்டு வான்னு அனுப்புனது தான் அவர் எனக்கு கொடுத்த பரிசு. ஆனால் அவருக்காக நான் சொத்து சொகம்னு எல்லாத்தையும் இழந்து வரணும், அவங்களுக்கு தேவையான நகை பணம்னு எல்லாம் தரணும், அவங்க வீட்டுக்கு ஆக்கியும் போடணும், எல்லா வேலையும் செய்யணும். என் மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஆள் கூட வாழ்றதுக்கு காலம் முழுக்க நான் உங்கள் வீட்டிலே இருந்துட்டு போயிடுவேம்மா. உங்களுக்கு பிள்ளையா? பைத்தியக்காரி ஊர்க்காரவங்கள என்ன பேசுவாங்க தெரியுமாடி? ஏமா, ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்தாலும் பேசும், நல்லா வாழனாலும் பேசும். ஒரு பொண்ணு நல்லா வாழ்ந்தா இவளுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, அதான் இவளுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு பேசும். அதுவே வாழாம வந்தா பொறுப்பு இல்லாத கழுத, இவளுக்கு வாய் அதிகம் கொழுப்பு அதிகம், அதான் போற வீட்டில் ஒழுங்கா வாழ தெரியாம வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லும். இந்த ஊர்க்காரவங்க வாய்க்கு பயந்துக்கிட்டு நான் எதுக்குமா கஷ்டப்படணும்? என் கையில படிப்பு இருக்கு, நெஞ்சில தைரியமும் இருக்கு. என்னால் முடிஞ்சது 15,000 20,000 சம்பாதிக்கவும் என்னால் முடியும். அந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு அடிமை மாதிரி இருந்து கஷ்டப்படுறதுக்கு நம்ம வீட்டில் சம்பாரித்த காசை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மகாராணியாவே நான் இருந்துட்டு போயிடலாம். யாரு அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், நடைமுறையில் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இரு. யார் உனக்கு இந்த கிளவி சொல்லி கொடுத்துச்சா இப்படியெல்லாம் பேசு இப்படியெல்லாம் பேசுன்னு? ஏமா, ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், அதுக்கு மட்டும் மனசில் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொல்லு பார்ப்போம். என்னடி? இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும், அதுக்கு எவ்வளோ காசுனாலும் செலவு பண்ணுவேன், எவ்வளோதான் பண்ணுவேன்னு நினைக்கிறியே? இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பெத்த பாசண்டி, பெத்த பாசம். அதே தானம்மா அன்னைக்கு அப்பா பண்ணின கொலைக்காக நம்ம வாழ்க்கை நடுத்தருவில் நின்றக்கூடாதுன்னு சொல்லி அப்பாயி அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு ஜெயிலுக்கு போனாங்களே, அதுக்கு பேர் என்ன பாசம்? எதோட சேர்த்து பேசிட்டு இருக்க? ஏமா, காசு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாமா? ஆனால் அப்பாயி ஜெயிலில் இத்தனை வருஷம்
அடி உத மிதின்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அம்புட்டு கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்களே அவங்க தாம்மா உங்களை விட கிரேட்டு. எனக்கு சொல்லப்போனா வரதட்சணை கொடுத்து நான் அவர் கூட போய் வாழ்கிறத விட வரதட்சணையும் எதுவும் வேண்டாம் அவரும் வேணான்னு என் வாழ்க்கையை நான் தனியாகவே வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் பாவி பாவி, முதல்ல வாயை கழுவுடி. யார் காதலையாவது விழுந்துச்சுன்னு வையே, ரொம்ப திமிரு பிடிச்ச கழுதைன்னு அகங்கார பிடிச்சவன்னு பேசுவாங்கடி. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுமா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இந்த ஊருக்காக பயந்து வாழணுன்ற அவசியமும் கிடையாது. என்னை விட என் மனசை விட காசு தான் முக்கியம்னு அவர் இருக்கும்போது அவருக்கு அந்த காசே கட்டிக்கிட்டு அழுவட்டும். நான் முக்கியம்னு தெரிஞ்சா என்னைக்காவது அவர் வருவார்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நான் இருக்கிறது பாரமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானே ஹாஸ்டலுக்கோ எதுக்காவது போய்க்கிறேன். அப்போ கூட உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன். நான் வேலைக்கு போய் சம்பாரித்து இருக்கிறதுக்கும் தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் வாடகை நான் கொடுக்குறேன். ஏய் கிளவி, நீ இடத்த விற்கக்கூடாதுன்னு என் பிள்ளைய அதை இதன்னு சொல்லி கொடுத்து நீ ஏற்றி விட்டுருக்க, அப்படித்தானே? என்னங்க என்ன எதுக்குங்க அடிச்சீங்க? கேரு, என் புள்ள தெளிவா பேசுறா. இனி அவளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. விடு, போனா போயிட்டு போறான். இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா இந்த உலகத்துல அவளுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க இந்த கிழவி ஏதாவது சொல்லி மனசை மாத்தி இருக்காங்க. இங்க பாரு, நம்ம தான் நம்ம பிள்ளைக்கு தைரியம் சொல்லியிருக்கணும். ஆனா என் அம்மா நம்ம இடத்துல நின்று தைரியம் சொல்லியிருக்கு. எதுக்குடி அவனுக்காக இப்ப வந்தவனுக்காக நம்ம வீட்டை விற்கணும், நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும், நகை நட்டுன்னு எல்லாமே செஞ்சோண்டி. அப்படி இருந்தோம் அவன் காசை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருக்கானே தவிர நம்ம பிள்ளை மனசை பத்தி யோசிக்கல. இன்னைக்கு காசை கொடுத்து அவனை சரி கட்டணும்னா மறுபடியும் நாளைக்கு அவன் அதே காசை தான் கேட்பான். கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே இந்த மாதிரினா காலம் முழுக்க அவன் கூட எப்படி நம்ம பிள்ளை சந்தோஷமா வாழ்வா? இதுக்கப்புறமும் என் பிள்ளை அவன் கூட போய் வாழணுன்ற அவசியம் இல்லை. எப்ப எந்த நிமிஷம் என் பிள்ளைய என் வீட்டுக்கு அனுப்புனானோ அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன்டி. என் பிள்ளைக்கு அவன் கூட இனி வாழ்ற வாழ்க்கை தேவையில்லை. டைவர்ஸை கொடுத்துட்டு அவன் எனக்கு மகளாவே இந்த வீட்டுல இருக்கட்டும். அம்மா, நீ என்னை எப்படி நினைப்பன்னு தெரியாதுமா, ஆனா மன்னிச்சிரு. ஆனந்தி, நீ உன் விருப்பப்படி என்ன பண்ணணும், படிக்கணும்னு நினைச்சினாலும் சரி, மேற்கொண்டு என்ன பண்ணணும் நீ ஆசைப்படுறியோ அதை எல்லாத்தையும் பண்ணு. இந்த அப்பன் உன் கூட நான் இருக்கேன். தேங்க்ஸ்ப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஏம்மா அந்த பிள்ளைக்கு எப்படி பேசுது பாத்தியாம்மா, புருஷனை கூட பார்க்காம, அதுவும் 4 பேர் முன்னாடி. ஆத்தாடி ஆத்தா, கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாமல் பேசுதுமா. ஆண்டி, இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படித்தான் பேசிக்கிதுங்க. அதெல்லாம் போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருப்பியா? கம்முன்னு வாயை மூடிட்டு பாடு. அதுக்குன்னு இல்லைம்மா, இந்த பையனும் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. அந்த பிள்ளைய அங்கேருந்து தள்ளி விட பார்த்துருக்கானே, கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? ஏய், அவன் என்ன தள்ளி ஆகட்டான், அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் எதுவும் சர்ப்ரைஸோ கிப்ரைஸோ பண்ணணும்னு நினச்சிருக்கான். அதில் போய் அங்கே அந்த பிள்ளை பயந்துருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அவங்க புருஷன் பொண்டாட்டி. இல்லைம்மா, இவன் மேலே கீழே கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து கீழே இதை தள்ளி விட்டு கீழே இதை மண்டை கிட்ட உடஞ்சி ஏதோ உயிர் குத்திரவாதம் இல்லாமல் போயிருந்தா என்னம்மா பண்ணுறது? என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வீடை கொடுத்த பாவத்துக்கு நீ நான் போய் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டித்தேன். அம்மா பின்ன என்னடி, மனுஷனுக்கு தூக்க வருது, தூங்க விடாம இப்பதான் படுத்திக்கிட்டு இருக்கா. ஏம்மா எனக்கு பயமா இருக்குமா அந்த பிள்ளையும் அந்த பையனையும் பார்க்க. ஏ என்னடி உனக்கு பிரச்சனை? அம்மா பார்க்க வசதியானவங்க மாதிரி இருக்கு. நம்ம வீட்டில் எத்தனை நாள் தங்கினாலும் அத்தனை நாளைக்கு சேர்த்து காசு கொடுத்துருவாங்களா? ஐயோ அண்ணே, தூங்க விட மாட்டேங்கிறாளே. எப்பா உடம்பெல்லாம் வலிக்குது. வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா கொடுப்பாங்கடி, கமனு படுடி. போன் அடிக்கிட்டு போலமா? அவா அடிச்சா அடிச்சுட்டு போட்டோம், அவங்க எடுத்துக்குவாங்க. நீ படு, தூக்கம் வருது. அம்மா போன் அடிக்குதுமா, போய் எடுத்து கொடுக்குறியா? ஐயோ மனுஷன் தூங்குற நேரத்துல இவ வேற. போமா போய் எடுத்து கொடுமா. என்னடா இது, தூக்கம் வந்தா கூட தூங்க விடாம படுத்தி எடுக்கிறா. ஒரு நாளைக்கு 2000 ரூபானா, 2 நாளைக்கு 4000 ரூபா, 3 நாளைக்கு 6000 ரூபா, 4 நாளைக்கு 8000 ரூபா, 5 நாளைக்கு 10,000 ரூபா. அப்புறம் காலையில் மதியானம் கூட கடையில் சாப்பிட்டுக்கிறாங்க, காலையிலேயே நைட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க. சாப்பாட்டுக்கு தனியாக ஒரு 1000 ரூபா போட்டோம்னாலும் 5 நாளைக்கு 5000 ரூபா. அப்போ 5 நாளைக்கு இங்கே தங்குனாங்கன்னா சாப்பாட்டு செலவு, இங்கே தங்குற செலவுன்னு பார்த்தா ஒரு 15,000 ரூபா கிடச்சிதுன்னா பரவாயில்லையே. கடன் தருவாங்க, என்ன ஏதுன்னு தெரியலை. இந்த மாதிரி மட்டும் 4 பேர் 20 பேரை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டோம், சீக்கிரம் நம்ம கடன் அடைச்சி போடுவேன். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்ந்தால் எந்தன் இதயம். ஐயே சி தம்பி, உங்க போன அடிச்சுக்கிட்டே கிடக்குப்பா, அதான்
போன கொடுக்க வந்தேன். நாங்க பிடிங்கப்பா. சரி பாட்டி. இங்க பாருங்க, இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது, பொது இடம். பார்க்குறவங்க எங்களை ஒரு மாதிரி பேசிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காதீங்க. எது வந்தாலும் 4 செவுத்துக்குள்ள இருக்கணும். இப்படியா? விடு டார்லிங், அந்த பாட்டிக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஐயா, சி 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 சி. ஏண்டி, முதல்ல இதுங்களை அனுப்பணும்டி. அனுப்பணுமா? ஏம்மா, நான் 15,000 ரூபாய் பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன், அனுப்பணுமா? கம்மன் இருமா. காசு காசுன்னு கொள்ளையில போனவளே. வெளியே போய் நிக்க முடியலடி. ரெண்டும் கொஞ்சிக்கிட்டு கிஞ்சிக்கிட்டு சி 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 சி. இன்னும் ஜிருசுங்க அனிமூனுக்கு வந்திருக்குங்க, அப்படித்தான் இருக்கும். நீ யார் அங்க உன்னைய போய் பார்க்க சொன்னா? போன மட்டும் கொடுத்துட்டு வர வேண்டியதானே. காசுன்னு வந்தா நீ என்ன வேணாலும் சாப்பிடுவேன், அதே மாதிரி நானும் சாப்பிடுவேனே. இவங்க இருக்க வரைக்கும் நான் ஊருக்கு அங்க போய் இருக்கேன். நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு. இவங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு துணைக்கு வந்து இருக்கேன் தானே. நான் 10 காசு சம்பாதிச்சிட கூடாது. உடனே உனக்கு எங்க இருந்து தான் வரும்னு தெரியல. ஏதாவது ஒரு சாக்க வச்சு அனுப்பிடணும். ஹலோ அசோக், நான் ஹோம்ல இருந்து பேசுறேன். நீயா? உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. வை போன. அசோக், நீ என்கிட்ட எதுவுமே பேச வேணாம். நான் பேசுற 2 வார்த்தையை மட்டும் கேட்டுக்கோ. உன் அம்மா சீரியஸா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம். இப்பயோ அப்பயோன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, எப்ப வேணாலும் முடிஞ்சிரும்னு. தயவு செஞ்சு உங்க அம்மாவோட கடைசி ஆசை உன்னை பார்க்கணுன்றதுதான். தயவு செஞ்சு உங்க அம்மாவை மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். அம்மா இருக்க சூழ்நிலையில மறுபடியும் திரும்பி கூட வர மாட்டாங்க. ஒரு தடவை பார்க்காம போயிட்டீங்கன்னா வாழ்நாள்ல இனிமே அவங்கள பார்க்கவே முடியாம போயிடும். தயவு செஞ்சு அவங்களோட கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றி வை அசோக். தயவு செஞ்சு நிறைவேற்றி வை. எனக்கு இப்போ டைம் இல்லை. என் பொண்டாட்டியோட நான் ஊட்டிக்கு ஹனிமூன் வந்திருக்கேன். என்னால் சடனாக இந்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது. அது போய் சேரணுன்னு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன். அதை இனிமே என் வாழ்நாள பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன். அதை பார்க்கறதுக்கு நான் என் ஹனிமூனுக்கு எடுத்துகிட்டு வர்றதா? வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வரும் ஹனிமூன்லாம். வருஷம் வருஷமாக கல்யாணம் பண்ணி வரும். அதெல்லாம் வாழ்ந்து முடிச்ச கட்டை தான் போனால் போய் சேரட்டும். சரியா? அசோக், நான் உன்னை ஏதாவது தப்பா பேசினா கூட மன்னிச்சிரு அசோக். அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீ பழி பண்ணாத, சரியா? அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. தயவு செஞ்சு வா அசோக். அம்மாவோட கடைசி ஆசை. இதுக்காக காரிய செலவு எதுவுமே நீ பண்ண வேணாம். நானே எல்லாமே என் சொந்த செலவுல பண்ணிடுறேன். ஒரே ஒரு தடவை அவங்கள மட்டும் வந்து பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ நினைச்சா கூட அவங்கள பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பாவத்தை மட்டும் பண்ணிடாத. தயவு செஞ்சு வா அசோக். ஏய், நீ படிச்சிருக்க தானே? நான் ஹனிமூனுக்கு என் பொண்டாட்டியோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா வா வா வான்ட்டு இருக்க. உனக்கு புரியுதா புரியலையா? என்னால் இப்போ எங்கேயும் வர முடியாது. என் லைலு டார்லிங்கை சந்தோஷமாக வச்சுக்கணும். அங்கேருந்து அவள் ரொம்ப ப்ரெஷர் ஆகுறன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தா இப்போதான் ஃபோனை பண்ணி வருதுன்னு. நான் இப்போலாம் வர முடியாது. வேணும்னா கொஞ்ச நாள் இழுத்து பிடிக்க சொல்லு. நான் என் ஹனிமூன் பிளான்லாம் முடிச்சுட்டு வந்து வேணா பார்த்துட்டு வரேன். சரியா? நீ மட்டும் போய் கையில கடிச்சிடுவையே. மோன போன கட்டி வேண்டாம். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா வரியா? இல்ல நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சு வந்து நான் தூக்கிட்டு வரவா? அம்மா, மூச்சு ஓவர வாங்குதுமா. டேய் பாவண்டா, உங்களுக்கு மூச்சு வேற ரொம்ப இறக்குதுடா. தயவு செஞ்சு வந்துரு அசோக். உன் காலில் கூட விழுறேன்டா. ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு வந்துடுடா. சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன் இல்ல ஹனிமூனுக்கு வந்திருக்கேன்னு. சும்மா இது பண்ணிட்டு வை போன. அசோக், அசோக், அசோக். என்னம்மா, அந்த பையன் வரலையாம்மா? அவன் பொண்டாட்டியோட ஹனிமூன் போயிருக்கான ஊட்டிக்கு. அதனால வர முடியாதா? வேணும்னா உயிரை கையில புடிச்சிட்டு இருக்க சொல்லுங்க, முடிச்சிட்டு வரானாமா. எதுக்கு? காரியம் பண்றதுக்கா? எனக்கு இந்த மாதிரி மட்டும் ஒரு பையன் இருந்தா அவனுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவன்கிட்ட பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன். அம்மா ஒருத்தருக்காக தான் நான் அவ்வளவு தூரம் போய் பேசினேன். கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியலடா. இவெல்லாம் என்ன பையன்? எனக்கு பிள்ளையே இல்லாம இருந்துட்டு போயிடலாம். இந்த அம்மாவுக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. அசோக் அசோக்ன்னு இருக்காங்க. அம்மா, மூச்சு வேற ஓவரா இறக்குது. டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோமே. யார் அசோக்? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஹோம்ல இருந்து ஒருத்தி வந்து உன்னை அடிச்சால,
அவ தான் ஃபோன் பண்ணியே எங்க அம்மாவுக்கு ஏதோ சீரியஸா இருக்கான் வந்து பாரு பாருன்றா. நம்ம சந்தோஷமா இருந்தா பிடிக்காதே, உடனே அதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதான் உங்க அம்மா அதை பண்ணிட்டு இருக்கு. முதல்ல நம்ம நிம்மதியை கெடுத்துச்சு, இப்ப ஹனிமூனை கெடுக்க பாக்குது. என்ன இப்ப கிளம்பி போகணும் அவ்வளவுதானே?